Hello friends, welcome to our channel. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் இது எல்லாத்துக்குமே சாப்பிட்ற மாதிரி தக்காளி தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெயில் தான் இந்த தொக்கு செய்ய போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல பழமான தக்காளியாக 1 கிலோ எடுத்துக்கலாம். ஒரு 10-15 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு 10-20 பல் பூண்டை நல்லா தோலோடு இடித்து தோல் எடுத்து வச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டையும் வெறும் வாணலில் வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல பழமான தக்காளி 1 கிலோ நல்லா கழுவிட்டு கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய், 1 நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துடலாம். கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி தனியாக வச்சிடலாம். ஒரு வாணலில் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். இந்த தக்காளி தொக்கு நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்துடலாம். பூண்டு நல்லா வறுபடட்டும். பூண்டு நல்லா வறுபட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆனதும் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை நல்லா வறுபடட்டும். நான் கட்டி பெருங்காயத்தை தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருங்காய பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பூண்டு கருவேப்பிலையெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு இதோட சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது லைட்டாக ட்ரை ஆகட்டும். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே தக்காளி அரைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அரைச்சி வச்சுருக்க கடுகு வெந்தய பவுடரை இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த வெந்தயம் கடுகு போட்டிருக்கோம். அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் இந்த தக்காளி தொக்கோட நெய் கலந்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் தக்காளி தொக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.